அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் எஸ்எம்எஸ் சேனல். நம்ம சேனலில் வந்து வீடியோஸை கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் பிஜிடிஆர்பி 2025 to 2026 வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்காக. ஸோ இந்த வீடியோஸில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து லோவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஹெட்ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் நான் கேட்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே நம்ம ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது எதுக்காக அப்படின்னா, ஆனுவல் பிளானர் எப்போ வந்து டிஆர்பிலேருந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதில் வந்து 2024 வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 10 வந்து நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ 2025 வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் பிளானரில் வந்து சொல்கிற மாதிரியே நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்மளே பார்த்துருப்போம், போன 2024 ஆனுவல் பிளானரில் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் வந்து ஒரு 3 எக்ஸாம்ஸ் தான். அதாவது பிஇஓ எக்ஸாம் நடந்திருக்கு, எஸ்ஜிடி நடந்திருக்கு, அண்ட் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து வேறு பிஆர்டி எக்ஸாம் வந்து ஒன்று நடந்திருக்கு. அவ்வளோதான் நடந்திருக்கு. பட் பிஇஓ மட்டும்தான் நம்மளுக்கு வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க. மற்றபடி வந்து இந்த எஸ்ஜிடிக்கும் சரி, பிஆர்டி எக்ஸாமுக்கும் சரி நம்மளுக்கு இன்ன வரைக்கும் வந்து போஸ்டிங் போடலை. ஸோ இந்த 2024 ஒரு ஆனுவல் பிளானர் வந்துச்சு இல்லையா, அது ஒரு மொத்தமாகவே வந்து ஒரு சொதப்பலான ஆனுவல் பிளானர் அப்படின்னா பார்க்கப்படுது டிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் மத்தியில். இப்போது அதே மாதிரி 2025 ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஜனவரி மந்தில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொங்கலுக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 14 நம்மளுக்கு வந்து ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் ஆகிடும். சரி, அப்படி ரிலீஸ் ஆனாலும் கூட அந்த டேட்டில் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் வந்து கொடுப்பாங்களா, அந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான் தான். அதாவது உத்தேச அட்டவணை அதில் இருக்கிற மாதிரி. இப்போ பிஜிடிஆர்பி பற்றி நம்ம பேசலாம், நம்மளோட எக்ஸாமை பற்றி நம்ம பேசலாம். ஸோ பிஜிடிஆர்பி வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பரவிட்டு இருக்க ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2025 பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வருது. அதே மாதிரி ஜூன் 2025 பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு தகவல் வந்து பரவிட்டுருக்கு. ஸோ இது உண்மையான தகவலாக இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேர் சொல்கிறத பார்த்து என்ன தோணுது அப்படின்னா, டிஆர்பி சைட்லேருந்து அங்கே ரொம்ப நெருங்கின அந்த வட்டாரத்துக்குலேருந்து நம்மளுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய கோச்சிங் சென்டர்ஸில் கூட இது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது டிஆர்பியோட ஆனுவல் பிளானில் இந்த மாதிரி மார்ச்சில் பிஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன், ஜூனில் வந்து பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் அப்படின்னு வந்தாலும் கூட அது அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ஒரு மாதம் முன்னாடி இல்லை ஒரு மாதம் பின்னாடி ஆகலாம். முன்னாடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா மார்ச்சில் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்கிறவங்க டென்டேட்டிவ் பிளானில் வந்தாலும் கூட நம்மளுக்கு ஃபெப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு நம்மளுக்கு மேலே வந்து எக்ஸாம் வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான செயல் தான். டிஆர்பி வந்து பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அதிசயமாக தான் அந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மார்ச்லேருந்து ஏப்ரல், மே, இந்த மேக்குள்ளே நம்ம கண்டிப்பாக வந்து பிஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மந்த்துக்கு நடுவில் நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா 2019 இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஒரு மேல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜூனில் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜூனில் வந்துட்டு நம்மளுக்கு செப்டம்பரில் வந்து எக்ஸாம் வச்சாங்க. ஸோ செப்டம்பரில் எக்ஸாம் வச்சுட்டு செப்டம்பர் லாஸ்ட்லேயே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆன்சர் கீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அக்டோபர்லேயே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்துருச்சு. அக்டோபர் 30 என்னவோ ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அக்டோபர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு சிவி எல்லாம் வந்து கூப்பிட்டாங்க. நவம்பர், டிசம்பர்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. போஸ்டிங் மட்டும் கொஞ்சம் லேட் ஆச்சு. டிசம்பர் மந்த் ஃபுல்லாக சிவி முடிச்சதுக்கப்புறம் போஸ்டிங்க்கு வந்து லேட் பண்ணாங்க. ஜனவரியில் போட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் வந்து 2019 இதே மாதிரி தான் செப்டம்பரில் எக்ஸாம் நடந்துச்சு. அதே மந்தில் வந்து நம்மளுக்கு ஆன்சர் கீ வந்து விட்டுட்டு ரிசல்ட் வந்து அதுக்கு அடுத்த மந்த்லேயே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அக்டோபர்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மாண்புமிகு சிஎம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2026 டிஆர்பியில், அதாவது ஆசிரியர்கள் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும், 19,000 பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலையை வரத்துக்கு தானே வாய்ப்பு இருக்குது, வேகன்சி. ஏன்னா 2024 பிளானில் வந்த மாதிரி 200 வேகன்சி எல்லாம் பிஜிடிஆர்பிக்கு வராதுங்க. 2,500 வேகன்சிக்கு மேலே தான், 2,500 வேகன்சிக்கு மேலே தான் வரும். அதனால் நீங்கள் வேகன்சியை பற்றி எந்த கவலையும் படாதீங்க. ஒவ்வொரு மேஜருக்கும் 100, 150 அதிகமாகவே வரும். ஏன்னா தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜர், அதுக்கப்புறம் காமர்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து 150க்கு மேலேயே வரும். ஓகேங்களா? வேகன்சி பற்றி எந்த கவலையும் வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா,
எத்தனை இப்போ வந்து நியூ சிலபஸ் ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு நவம்பர் 11 வந்து ரிலீஸ் ஆச்சு 2024. இப்போ வந்து 1.5 மாதம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. நீங்கள் நியூ சிலபஸில் 2025 வரப்போகிற எக்ஸாமுக்காக எத்தனை யூனிட் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் மேஜர் சொல்லுங்கள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் இது இந்த மாதிரி கமெண்ட்டில் வந்து நம்ம சொல்லும்போது நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ் படிக்கும்போது உங்கள் மேஜரில் எத்தனை யூனிட்ஸ் வந்து நிறைய பேர் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அது வந்து ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ தான் நான் 2 டாபிக் முடிச்சிருக்கேன் அப்படின்னா கூட எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலைன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா நியூ சிலபஸ் எல்லாருக்குமே நியூ சிலபஸ் தான். கோச்சிங் சென்டர்ஸ் நடத்துகிறவங்களுக்கே இப்போ தான் வந்து கொஞ்சம் மெட்டீரியல் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்கு, அவங்க கையில் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களும் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாருமே இப்போ வந்து ஃப்ரம் ஜீரோ அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏற்கனவே படித்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பழைய சிலபஸில் இருக்க டாபிக்லாம் கொஞ்சம் படிச்சிருப்பாங்க. அவங்களும் ரிவிஷன் பண்ணணும், சரிங்களா? அதே மாதிரி அதனால் நம்ம வந்து ஸ்லோவாக படிக்கிறோம், நம்ம இன்னும் ஒரு டாபிக் கூட முடிக்கல, இன்னும் ஒரு யூனிட் கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணலை, சிலபஸ் வந்து 1.5 மாதம் ஆச்சு அப்படின்னு எந்த விதமான மனக்குழப்பமும் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். உங்களுடைய விஷன் வந்து கிளியராக இருக்கணும், ஓகேவா? நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படின்னு ஆனுவல் பிளானரில் சொன்னாலும் கூட உங்களுக்கே வந்து தெரியும், இந்த இந்த டைம்லக்குள்ளே நம்ம முடிச்சாதான் நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே. ஸோ அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போயுமே நம்ம இன்ஸ்டிங் வந்து தப்பாக போகாது. ஸோ நம்ம உள்ளுணர்வு சொல்கிறது கொஞ்சம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய டைமில் வந்து கரெக்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக தைரியமாக படிங்க. கம்மியான யூனிட்ஸு கம்மியான டாபிக் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு எந்தவித பதட்டமும் வேண்டாம். மே மே வரைக்குமே நீங்கள் வந்து பொறுமையாகவே படிக்கலாம், ஓகேங்களா? அதாவது ஏப்ரல் வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 10 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8 யூனிட்டாவது கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்டில் வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.